மேடம், நீங்க கேட்ட மாதிரியே ரமாதேவியோட கம்பெனி நிர்வாகத்தை உங்க பேர்ல மாத்துறதுக்காக பவர் ஆஃப் அட்டார்னி ரெடி பண்ணிட்டேன். ஓ, ரமாதேவியோட வாரிசுங்கன்னு பார்த்தா 3 பேர் தான், கிருஷ்ணா, பவானி, ஜோதி. இதுல பவானி இறந்து போயிட்டதுனால இப்போ உயிரோடு இருக்கிற கிருஷ்ணா, ஜோதி இவங்க கையெழுத்து போட்டா போதும் மேடம். ரமாதேவி இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கிறதுனால கம்பெனியை சரியா நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்ததா தான் இருக்கும். அதுக்கு தேவையெல்லாம் அவங்க 2 பேரோட கையெழுத்து மட்டும்தான். சரி, நீங்க கிளம்புங்க. நான் இது விஷயமா ஃபர்தரா பேசிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்றேன். சரிங்க மேடம், வரேன். கிளம்புங்க. வரேன் சார். வாங்க. என்ன மேடம், இவ்வளவு ஈஸியான விஷயமா முடிஞ்சு போச்சு? ஈஸியா? ஆமா மேடம், வக்கீல் தான் தெளிவா சொல்றாரு. கிருஷ்ணாவும் ஜோதியும் கையெழுத்து போட்டாலே போதுன்னு. நீங்க கோடு போட்டா அவங்க 2 பேர் ரோடே போட்டுருவாங்க. பவர் ஆஃப் அட்டார்னில கையெழுத்து போட சொன்னா போட மாட்டானே சொல்லுவாங்க. நான் இப்பவே போனை போட்டு கிருஷ்ணாவும் ஜோதியும் வர சொல்றேன். வேணாம், பண்ணாதீங்க. ஏன் மேடம்? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு ஈஸியான விஷயம் இல்ல. இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவங்க கிட்ட இருந்து இதுல கையெழுத்து வாங்குறதுல சிக்கல் இருக்கு. என் பேச்ச கேட்டு ஜோதி கூட ஒரு வகையில கையெழுத்து போட வாய்ப்பு இருக்கு. ஆனா கிருஷ்ணா அவ்வளவு ஈஸியா நமக்கு இத சாதகமா செய்ய மாட்டான். என்ன மேடம் பேசுறீங்க? இத்தனை நாளா அவங்க உங்க பேச்ச மட்டும் தானே கேட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்போ. என்னைக்கு ரமாவை கொல்ல நாம அட்டெம்ப்ட் எடுத்தோமோ அப்பவே சீன் மாறி போயிடுச்சு. நீங்க வேணா நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிருஷ்ணா டோட்டலா மாற ஆரம்பிச்சிட்டான். பெருசா இங்க வரதில்ல, என்கிட்ட எதை பத்தியும் டிஸ்கஸ் பண்றதில்ல. அவன் பாட்டுக்கு ஒரு ரூட்ல போக ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாமே ரமாவோட மர்டர் அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் தான். ஆமா மேடம், யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணா கொஞ்சம் பட்டுப்படாம தான் இருக்காரு. நான் கூட அதை கவனிக்கவே இல்லை. ஆனா நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்களே, பிரில்லியன்ட் மேடம். அதனாலதான் சொல்றேன், நாம நினைக்கிற மாதிரி ஈஸியா அவங்க கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிடவே முடியாது. அதனால அவங்களே என்னை தேடி வந்து என்கிட்ட பவரை கொடுக்கணும். அது எப்படி மேடம் முடியும்? மனுஷங்களுக்கு நெருக்கடின்னு ஒண்ணு வரப்பதான் இன்னொருத்தவங்கள தேடி வர தோணும். அந்த நெருக்கடிய அவங்களுக்கு உருவாக்கிட்டாலே போதும், தானா என்ன தேடி வருவாங்க. புரிஞ்சு போச்சு மேடம். நீங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு எந்த வகையில நெருக்கடி கொடுக்க முடியும்னு நான் ஆராயிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த வேணு விஷயத்துல மஞ்சுவை ஃபாலோ பண்ண சொன்னனே, அது என்னாச்சு? கவலைப்படாதீங்க மேடம், நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் மஞ்சு கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்க. சீக்கிரமே நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்டு வந்துடும்.